இனிலேருந்து நம்ம டாஸ்க் ஆரம்பிக்க போறோம். ஐயோ மீண்டும் மீண்டுமா? இந்த ஒரு டாஸ்க்குக்காக நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணி ரெடி தான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ அது என்ன டாஸ்க் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரோட்ல உட்காந்து பிரியாணி சாப்பிடுங்க, அது பப்ளிக்ல பிரியாணி வாங்க ட்ரை பண்ணலாம். சிங்சந்திரால பிரியாணி கடை இல்லை, ஸோ அதனால நம்ம வசூலோடு போகணும். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கு. உருட்டு உருட்டு வாங்க எங்க கூட நடந்து போகலாம். பிரியாணி சாப்பிடுறது பிரச்சனை இல்லை, பப்ளிக்ல உட்காந்து சாப்பிடுறது தான் ரொம்ப. நடிக்காதடி. எங்க அப்பா திட்டுவாங்கன்னா பயமாகுது. ரோட்ல உட்காந்து செருப்பால் அடி பண்ணுவாரு. ரோட்ல நான் கொஞ்சம் பேசிட்டு கேட்காதுன்னு நினைக்கிறேன். கேட்கலாம் நிச்சாதீங்க. காகிட்டு பேசுறேன், அங்கே போய் உட்காந்து சாப்பிடணும். பயமாகுது. எல்லாரும் பார்க்கலாம், ஒரே அசிங்கமா போகுது. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ஏய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. பிரியாணி வாங்கிட்டோம், வாங்க நல்லா ஒரு ஷாப்பிங் எடுத்து உட்காந்து சாப்பிட்டா என் ஹைட்டுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க, பப்ளிக்கு கவர் பண்ண முடியாது. ஸோ மீதி சாப்பிட்றேன். ಮಿಸ್ ಆಗಿರೋ ಬೆಳಗಿನ ಗೊತ್ತು ಜಂಪ್ ಆಗ್ತಾ ಇತ್ತಲ್ಲ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಅದು ಸೆಂಟ್ರಲ್ಲಿ 3 ದಿವಸ ಎಲ್ಲ ಹೋಗಿದ್ದೆ. ಸೀಟೆ ಬಂದಿದ್ದೇನೋ ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஊர் சைட் பண்ணி எல்லாம் திருப்பி பார்த்து போயிருப்பாங்க. பெங்களூர்ன்றதுனால யாரும் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த டாஸ்கை கமெண்ட் பண்ணுங்க.